அமெரிக்க போர் கப்பல் ஆபிரகாமை தாக்கிய ஈரான் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. அமெரிக்க கடற்படையின் முதன்மை போர்க்கப்பல் ஆபிரகாம் லிங்கனை தாக்கியதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க கடற்படையின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஆபிரகாம் லிங்கன் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்திருக்கின்றது. ஓமான் கடற்பரப்பிலிருந்து ஆபிரகாம் லிங்கன் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் இயங்க முடியாத வகையில் அது சேதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஈரானின் அறிக்கை வெளியான சில நிமிடங்களில் பென்டகன் இதனை இந்த விடயத்துக்கு மறுப்பையும் தெரிவித்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பலில் புகைப்படத்தை வெளியிட்டு ஆபரேஷன் எஃபிக் ஃபியூரிக் தொடர்ந்தும் உதவி செய்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் ஈரானால் ஏவப்பட்ட ஏவுகணையில் ஆபிரகாம் லிங்கன் அருகில் கூட வரவில்லை என்று பென்டகன் தெரிவித்திருக்கின்றது. ஈரானுடனான போர் தொடங்குவதற்கு முன்னதாகவே மத்திய கிழக்கு நாடுகளின் கடற்பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக அமெரிக்காவின் 2 விமானம் தாங்கி கப்பல்களான ஆபிரகாம் லிங்கன் மற்றும் ஜெரால்டு ஆர்ஃபோர்ட் அனுப்பப்பட்டிருந்தது. மேலும் இத்துடன் அரபிக்கடலில் ஏவுகணை இடைமறித்து தாக்கி அளிக்கும் 6க்கும் மேற்பட்ட அதிநவீன போர்க்கப்பல்களை அமெரிக்கா நிலைநிறுத்தியதுமே முக்கியமான விவகாரங்கள் இருப்பதை காலம். இருந்த போதிலும் ஈரான் தெரிவிக்கிறது அமெரிக்காவுடைய இந்த ஆபிரகாம் லிங்கன் கப்பல் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது, தாக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக ஈரான் தெரிவிக்கின்ற போதிலும் பென்டகன் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அவ்வாறு எந்த சேதமும் இல்லை, அந்த ஏவுகணை ஈரானுடைய ஏவுகணை இந்த கப்பலின் பக்கம் கூட வரவில்லை என்பதாக அவர்கள் தெரிவித்த மறுப்பு செய்திகளும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.